இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கள். ரோமர் 8ஆம் அதிகாரம் 6வது வசனம். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமாம். 2 சிந்தையை குறித்து வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. ஒன்று மாம்ச சிந்தை, ஒன்று ஆவியின் சிந்தை. மாம்ச சிந்தை என்பது மாம்சீகமான நம்ம மனிதனுக்கு சிந்திக்கிற சிந்தனை காரியத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஆராய்ச்சியாளர் சொல்கிறாங்க, ஒரு நாளைக்கு நம்முடைய நினைவுகளில், நம்முடைய சிந்தையில் 50,000 சிந்தைகள் வந்து போகிறது. அந்த 50,000 சிந்தைகளில் அவர்கள் கணக்கிட்டு சொல்கிறாங்க, அதில் பாதி சிந்தனைகள் எதிர்மறையான சிந்தனை. நான் செத்து போயிடுவேன், நான் மரித்து போயிடுவேன், என் வாழ்க்கை நல்லா இல்லை, நான் இந்த முணுமுணுப்பின் சிந்தைகள், இப்படிப்பட்ட சிந்தைகள் தான் அதிகமாக ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறது. ஆனால் வேதம் நமக்கு சொல்லுகிறது, அப்படிப்பட்ட எதிர்மறையான மாம்ச சிந்தை மரணத்தை அது கொண்டு வரும், ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. நம்முடைய சிந்தை அது இயேசுவின் சிந்தையாய் மாறணும். ஆண்டவரையே நம்ம சிந்திக்கிற சிந்தையாய் மாறணும். அப்படிப்பட்ட சிந்தை தான் ஆவியின் சிந்தை. அந்த ஆவியின் சிந்தை எப்படி இருக்கும்? கர்த்தர் என்னோடு இருக்கிறாரு, நான் பயப்படேன், கர்த்தரை நம்பி இருக்கிறேன், கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் என்னோடு இருக்கிறார், நான் கர்த்தருடைய நாமத்தில் நான் ஒரு சேனைக்குள்ளே பாய்வேன், கர்த்தர் என்னோடு இருக்கிறார், நான் ஒரு மதிலை தாண்டுவேன், கர்த்தர் என்னோடு இருக்கிறார், நான் சுகத்தை பெற்றுக்கொள்வேன். இது ஆவியின் சிந்தை. இந்த ஆவியின் சிந்தை என்ன பண்ணுமா? ஜீவனையும் சமாதானத்தையும் நமக்கு கொண்டு வரும். புரிந்து கொள்ள வேண்டும். சிந்தை நமக்கு இருக்கிறது. அது எப்படிப்பட்ட சிந்தையால் நம்ம ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறோம்? மாம்ச சிந்தையால், எதிர்மறையான சிந்தையால் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்தால் அந்த மாம்ச சிந்தை, எதிர்மறையான சிந்தை நம்முடைய ஆசீர்வாதத்தை தடுத்து மரணத்துக்கு நேராய், அழிவுக்கு நேராய் கொண்டு சென்று விடும். ஆனால் ஆவியின் சிந்தையோடு நம்ம இருக்கும் பொழுது ஆண்டவரை துதிக்கிற, புண்ணியமானவைகளை சிந்திக்கிற, உண்மையானவைகளை சிந்திக்கிற, நற்கீர்த்தியை உள்ளே சிந்திக்கிற, நன்மைகளை சிந்திக்கிற, பரிசுத்தத்தை சிந்திக்கிற, அன்பையே நினைக்கிற, நற்கீர்த்தியை, புண்ணியம், புகழ இதை சிந்திக்கிற அந்த சிந்தை இருந்தால் அது என்ன செய்யுமாம்? அது நமக்கு ஜீவனையும் சமாதானத்தையும் கொண்டு வரும். ஒப்பு கொடுப்போம் ஆண்டவரிடத்தில், சிந்தைகளை மாற்றுவோம், ஜீவனை பெற்றுக்கொள்வோம், சமாதானத்தை பெற்றுக்கொள்வோம். ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, ஒருபோதும் மாம்ச சிந்தைக்கு எங்களுடைய சிந்தையை நாங்கள் அனுமதி தராதபடி, எதிர்மறையான சிந்தைகளை எங்கள் வாழ்க்கையில் அனுமதிக்காதபடி, ஆண்டவரே ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிமிடமும் ஆவியின் சிந்தையில் நாங்கள் நிரப்பப்பட்டு உண்மையே துதிக்க, சோத்தரிக்க, நன்மைகளை நினைக்க, ஆண்டவர் நன்மைகளை பெற்றுக்கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதிங்க. துதி கனமகிமை எல்லாவற்றையும் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்க நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ.